அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசு வேலைக்கு காத்திருப்போருக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல். நானுஓயாவில் தேயிலையுடன் குடை சாய்ந்த லொரி, 2 படுகாயம். ஈரானில் உள்ள இலங்கையர்களுக்கு வெளியுறவு அமைச்சின் அவசர அறிவிப்பு. செம்மணி மயானத்தில் இன்று மீண்டும் அகழ்வு பணி. இலங்கை போக்குவரத்து சபை பஸ் நடத்துனர் மீது கொலைவெறி தாக்குதல். கொழும்பு துறைமுகத்தில் மீண்டும் ஏற்பட்டுள்ள நெருக்கடியால் உணவுப் பொருட்களுக்கு சிக்கல். வெளிநாடொன்றில் துப்பாக்கிச்சூடு, அலறி அடித்து ஓடும் காட்சிகள், 12 பேர் பலி. கென்யாவில் அரசாங்கத்திற்கு எதிராக ஆர்ப்பாட்டம், 16 பேர் உயிரிழப்பு. இலங்கையில் மீண்டும் ஒரு துப்பாக்கிச்சூடு. தொடர்வட விரிவான செய்திகள். அரசு சேவையில் 30,000 புதிய பதவிகளுக்கான ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகளை ஆரம்பிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த விடயத்தை பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அத்துடன் அனைத்து ஆட்சேர்ப்புகளும் போட்டித் தேர்வுகள் மூலம் நடத்தப்படும் என்று அமைச்சு அறிவித்துள்ளது. பொது நிர்வாக சேவை, திட்டமிடல் சேவை மற்றும் அறிவியல் சேவை உள்ளிட்ட பல்வேறு பணியாளர் மட்ட பணிகளுக்கு தகுதியான நபர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள் என அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபேரத்ன தெரிவித்துள்ளார். மேலும் முகாமைத்துவ உதவியாளர்கள் மற்றும் கிராம அலுவலர்கள் போன்ற அத்தியாவசிய வெற்றிடங்களும் நிரப்பப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து ஆட்சேர்ப்புகளும் போட்டித் தேர்வுகள் மூலம் நடத்தப்படும். 7 ஆண்டுகளில் பெரியளவிலான பொதுத்துறை ஆட்சேர்ப்பாக இந்த நடவடிக்கை சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நுவரெலியா ஹட்டன் பிரதான வீதியில் தேயிலை கொழுந்து ஏற்றிச் சென்ற லொரியொன்று வீதியில் குடை சாய்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த விபத்து நேற்று இரவு இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்தில் படுகாயமடைந்த 2 நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நுவரெலியா ஒலிஃபென்ட் தோட்டத்தில் இருந்து நானுஓயா சமர்செட் தேயிலை தொழிற்சாலைக்கு தேயிலை கொழுந்து ஏற்றிச் சென்ற லொரியே இவ்வாறு வீதியை விட்டு விலகி தேயிலை கொழுந்துடன் விபத்துக்குள்ளானதாக நானுஓயா போலீசார் தெரிவித்தனர். மேலும் விபத்துக்குள்ளான லொரி மீட்கப்பட்டு போலீஸ் காவலில் வைக்கப்பட்டுள்ளதுடன் லொரியை செலுத்திய சாரதியும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை நானுஓயா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ஈரானில் வசித்து வரும் இலங்கையர்களுக்காக வெளியுறவு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சு முக்கிய அறிவிப்பொன்றை இன்று வெளியிட்டுள்ளது. ஈரானில் இருந்து வெளியேற விரும்பும் இலங்கையர்களுக்கு தேவையான விமான பயண ஏற்பாடுகளை செய்யும் பொருட்டு இந்திய அரசாங்கத்துடன் இணைந்து நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானில் இருந்து வெளியேற விரும்பும் எவரும் கீழ்கண்ட தொலைபேசி எண்கள் அல்லது டெலிகிராம் வழியாக தெஹ்ரானில் உள்ள இந்திய தூதரகத்துடன் தொடர்பு கொள்ளலாம். அந்த வகையில் +98 901 014 4557 அல்லது +98 912 810 9115 என்ற இலக்கங்களுக்கும் +98 912 810 9109 மேலும் ஈரானில் அமைந்துள்ள இலங்கை தூதரகத்துடனும் தொடர்பு கொள்ள குறிப்பிட்ட இலக்கங்களுக்கு அறிவிக்கலாம். அந்த வகையில் +98 939 205 5161 என்ற இலக்கத்துக்கு +98 991 2057522 என்ற இலக்கத்துக்கும் சிங்கள மொழியூடாகவும் ஆங்கில மொழியூடாகவும் தெரிவிக்கலாம். யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் இன்று மீண்டும் அகழ்வு பணிகள் ஆரம்பமாகின்றன. செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழிகள் தொடர்பான வழக்கு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று முன்தினம் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது. அகழ்வு பணிகளுக்காக நிதி விடுவிக்கப்பட்ட நிலையில் திட்டமிட்டபடி ஜூன் மாதம் 26ஆம் தேதி அன்று அகழ்வுகளை ஆரம்பிக்க எந்த தடங்களும் இல்லை என்றும் நீதிமன்றத்துக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் கடந்த பிப்ரவரி மாதம் அடையாளம் காணப்பட்ட மனித புதைகுழியில் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய அண்மையில் அகழ்வு பணிகள் இடம்பெற்றன. 3 குழந்தைகளின் மனித சிதிலங்கள் உட்பட 19 மனித சிதிலங்கள் மீட்கப்பட்ட நிலையில் அந்த புதைகுழி மனித புதைகுழியாக
யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்டது. மனித புதைகுடி என்ற அடையாளப்படுத்தலுக்கு அமைய இன்று அகழ்வு பணிகள் மீண்டும் தொடர உள்ளது. இதேவேளை யாழ்ப்பாணத்துக்கு நேற்று வருகை தந்திருந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் வால்கர் டர்க் செம்மணி மனித புதைகுடியை நேரில் சென்று பார்வையிட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து ஒன்றின் நடத்துனரை தாக்கிய தனியார் பஸ் ஒன்றின் சாரதியும் நடத்துனரும் அம்பாந்தோட்டை போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த தாக்குதல் சம்பவம் அம்பாந்தோட்டை வைத்தியசாலைக்கு அருகில் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மாத்தறை நூரெலியா தனியார் பஸ்ஸின் சாரதியும் நடத்துனருமே கைது செய்யப்பட்டுள்ளனர். தாக்குதலில் காயமடைந்த இலங்கை போக்குவரத்து சபை பஸ் நடத்துனர் சிகிச்சைக்காக அம்பாந்தோட்டை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவத்தில் பெளியத்தவிலிருந்து கதிர்காமம் நோக்கி பயணிக்கும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்ஸின் நடத்துனரே காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். நீண்ட தூர பஸ் சேவைகளுக்கான நேர அட்டவணை தொடர்பில் ஏற்பட்ட வாக்குவாதம் காரணமாக இந்த தாக்குதல் ஏற்பட்டுள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கொழும்பு துறைமுகத்தில் மீண்டும் கொள்கலன் லோரி நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக கொள்கலன் லோரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் சனத் மஞ்சுள தெரிவித்துள்ளார். அமைச்சரவை துணைக்குழுவின் பரிந்துரைகளை உரிய அதிகாரிகள் பின்பற்ற தவறியதால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். நேற்று இடம்பெற்ற சிறப்பு செய்தியாளர் சந்திப்பில் கருத்து வெளியிடும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கை துறைமுகத்துக்கு சொந்தமான நிலத்தின் ஒரு பகுதி சமீபத்தில் சுங்கத்துறைக்கு ஒதுக்கப்பட்டு நெரிசலை குறைக்க அனைத்து வசதிகளுடன் கூடிய நிலம் ஒதுக்கப்பட்டிருந்தாலும் இதுவரை அந்த நிலத்துக்குள் ஒரு வாகனம் கூட கொண்டுவரப்படவில்லை என அவர் கூறியுள்ளார். இதன் காரணமாக கொள்கலன் லோரி ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் உட்பட பலர் கடும் சிரமத்துக்குள்ளாகி உள்ளனர். இது தொடர்ந்தால் சரக்கு கப்பல்கள் மீண்டும் மற்ற துறைமுகங்களுக்கு செல்லும் அபாயம் உள்ளது. மேலும் உணவு உட்பட அத்தியாவசிய பொருட்கள் கொள்கலன் லோரிகளில் இருப்பதால் காலாவதியாகும் வாய்ப்பு உள்ளது. இந்த சூழ்நிலைகளை தணிக்க உரிய அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல்களை வழங்குமாறு அதிகாரிகளிடம் கேட்டுக்கொள்ளப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். மெக்சிகோவில் நடைபெற்ற கிறிஸ்தவ மத நிகழ்ச்சியின் போது கூட்டத்தினர் மீது மர்ம நபர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பலர் உயிரிழந்துள்ளனர். குறித்த சம்பவம் மெக்சிகோவின் குவான்ஜுவாடோ மாகாணத்தில் உள்ள இராபுவாடோ நகரில் புதன்கிழமை இரவு இடம்பெற்றுள்ளது. இந்த துப்பாக்கிச் சூட்டில் குறைந்தது 12 பேர் உயிரிழந்துள்ளதாக மெக்சிகோ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். துப்பாக்கிச் சூடு தொடங்கிய போது புனித யோவான்ஸ் நாகரை கொண்டாடும் விதமாக மக்கள் தெருவில் நடனமாடி மது அருந்தி கொண்டிருந்தனர். இந்த நிலையில் துப்பாக்கிகளுடன் கூட்டத்தில் புகுந்த மர்ம நபர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டவர்களை நோக்கி துப்பாக்கியால் சுட்டதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. துப்பாக்கிச் சூட்டில் இருந்து தப்பிக்க அவர்கள் அலறியடித்து ஓடும் காட்சிகளை சமூக வலைதளங்களில் பரவிய காணொளிகள் காட்டுகின்றன. பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 12ஆக உயர்ந்துள்ளதாக இராபுவாடோ அதிகாரி ரோடால்போ கோம்ஸ் செர்வான்ஸ் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். மேலும் சுமார் 20 பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. கென்யாவில் நாடளாவிய ரீதியில் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டங்கள் காரணமாக 20 பேர் கொல்லப்பட்டுள்ளதோடு 400க்கும் அதிகமானவர்கள் காயமடைந்துள்ளனர். கென்ய ஜனாதிபதி வில்லியம் ரூட்டோவின் அரசாங்கத்துக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் காரணமாக இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளன. ஒரு வருடத்துக்கு முன்னர் கென்யாவை உலுக்கிய வன்முறைகள் நிகழ்ந்த அதே நாளில் நேற்று கென்ய தலைநகர் உட்பட பல நகரங்களில் ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றுள்ளன. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் ஜனாதிபதி பதவி விலக்க வேண்டும் என கோஷங்களை எழுப்பியதுடன் மரக்கிளைகளை அசைத்து தங்கள் போராட்டத்தினை வெளிப்படுத்தியுள்ளனர். ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஜனாதிபதியின் வாசல் ஸ்தலத்தை சென்றடைய முயன்ற வேளை போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் தடியடி நடத்தியும் ஆர்ப்பாட்டங்களை தடுத்து நிறுத்தினர். இதேவேளை ஆர்ப்பாட்டங்களை தொலைக்காட்சியிலும் வானொலியிலும் நேரடியாக ஒளிபரப்பு செய்வதற்கு அரசாங்கம் தடை விதித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அனுராதபுரம் திரப்பணி கல்குளம பகுதியில் அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரியால் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் ஒருவர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நேற்றிரவு இந்த துப்பாக்கிச்சூடு நடந்ததாக போலீசார் தெரிவித்தனர். காயமடைந்தவர் சிகிச்சைக்காக அனுராதபுரம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவர் மிகுந்தலையைச் சேர்ந்த 28 வயதுடையவர் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். துப்பாக்கிச்சூடு நடத்தியவரின் அடையாளம் இன்னும் வெளியிடப்படவில்லை. இத்துடன் அகிலம் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன.
தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் டிவி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.